وقال النبي صلى الله عليه وسلم الصدقة تطفئ غضب الرب أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபஈன்கள், தபஅத்தாபஈன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய நோன்பை ஏற்று அவனுடைய புறத்திலிருந்து அல்லாஹ் நிறைவான கூலியை வழங்கிடுவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் என்னென்ன நோக்கங்களை மனதிலே நினைத்திருக்கிறோமோ அது முழுவதையும் அல்லாஹ் நிறைவாக நிறைவேற்றி தந்தருள்வானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலானை நாம் எப்படி கழித்தோமோ இதை போன்று மற்ற மாதங்களையும் கழிக்கிற தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. நம்முடைய மனைவி மக்கள் அத்தனை பேர்களுக்கும் நிம்மதியை கொடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சந்தோஷமாக வாழச் செய்திடுவானாக என்று துஆ செய்தவனாக, வருகை தந்திருக்கிற உலமா பெருமக்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், குறிப்பாக இளைஞர்கள், உங்கள் அத்துணை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை சமர்ப்பணம் செய்து என் உரைக்குள் நுழைய ஆசைப்படுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நேற்றைய தினம் சொர்க்கம் விரும்பக்கூடியவர்கள் யார் என்று பார்த்தோம். அதிலே கடைசி பகுதியை பார்க்கிற பொழுது மீண்டும் ஒரு முறை அதை எங்களுக்கு நினைவுபடுத்தினால் நன்றாக இருக்கும் என்று சொன்னதற்கு இணங்க, இந்த கடைசி சொர்க்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து செல்லப்படுகிறது. ஜன்னத்துன் நஈம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வசிக்கிற சொர்க்கம். அந்த சொர்க்கத்திலே 4 பேர்கள் இருப்பார்கள். லிகுல்லி ஷைஇன் ஹீலா வ ஹீலத்து ஈஷி, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தந்திரம் இருக்கிறது, எனக்குள்ளே நுழைவதற்கு தந்திரத்தை சொல்லுகிறேன் என்று அதில் இருக்கிறது. அதிலே 4 பேர்கள் யார் இருப்பார்கள்? அல் முத்தசத்திக், முதலாவது அதிக தான தர்மங்கள் உலகத்திலே யார் செய்கிறார்களோ அல்லாஹ்விற்காக அவர்கள் இருக்கிற சொர்க்கம் ஜன்னத்துன் நஈம். தான தர்மங்கள் செய்கிற பொழுது அல்லாஹ்விற்காக என்ற எண்ணம் வந்துவிட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு காலத்திற்கு பிந்திய காலம். உம்மு ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இந்த பெண்மணிகள்ல சிறந்த கொடைவல்லல். இந்த பெண்மணி இடத்திலே, உம்மு ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவிடத்திலே 2 பேர் போறாங்க. ஒன்று குடும்பம் இல்லாத யாசகன் போய் தர்மம் கேட்டு போறார், இன்னொருத்தர் குடும்பம் உள்ளவர் போறார். இந்த 2 பேரும் கேட்கறதுல வித்தியாசம். இந்த குடும்பம் இல்லாதவர் இருக்கிறாரே புகழ்ந்து கேட்கிறார், உங்களை மாதிரி வருமா, நீங்க ஜவ்வாது, நீங்க கரீமு, உங்களிடத்துல வந்தா இல்லை என்று சொன்னதே இல்லை என்று நிறைய புகழ. அந்த அம்மா ஒரு கோழி, அந்த கோழிக்குள்ளே 10 திர்ஹம் உணவு எல்லாம் கொடுக்கிறார்கள் தர்மமாக. இன்னொருத்தர் குடும்பம் உள்ள யாசகர் வந்து கேட்கிறார், அம்மா இறைவனுக்காக ஏதாவது கொடுங்களே, அல்லாஹ்விற்காக. 2 திர்ஹத்தை அந்த அம்மா கொடுக்குது. 2 திர்ஹத்தை தன்னை புகழ்ந்தவர்களுக்கு ரொட்டியும் கோழியுமாக உள்ளே 10 திர்ஹம். யார் அல்லாஹ்விற்காக என்று கேட்டாரோ அவருக்கு 2 திர்ஹம். ஆனா இந்த குடும்பம் இல்லாதவர் இருக்கிறாரே, இவர் நினைக்கிறார், நமக்கு எதுக்கு கோழி, நமக்கு எதுக்கு சாப்பாடு, எல்லா வீட்லயே தர்றாங்க, அதனால குடும்பம் உள்ளவரை கூப்பிட்டு, உங்களுக்கு குடும்பம் இருக்கு, நீங்க இதை வச்சுக்கங்க, 2 திர்ஹத்தை எனக்கு கொடுத்துருங்க என்று வாங்கிக் கொள்கிறார். இது மாதிரி 1 மாதம் நடக்கிறது. 1 மாதத்திற்கு பிறகு அந்த உம்மு ஜாஃபர் கேட்டார்களாம், நான் தான் உனக்கு தினமும் 10 வைத்து கொடுக்கிறேனே, குடும்பம் இல்லாதவரை பார்த்து 10 வைத்து கொடுக்கிறேனே, இன்னாரும் உனக்கு 300 திர்ஹங்கள் சேர்ந்திருக்குமே, பிறகு எதற்கு நீ வருகிறாய்? அப்பதான் அவருக்கு தெரிஞ்சாகா நடந்ததை
சொல்லுவார். உம்மு ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள், நான் சோதிப்பதற்காக செய்து பார்த்தேன். அல்லாஹ்விற்காக என்று கேட்கிற பொழுது நான் 2 தான் கொடுத்தேன். அல்லாஹ் எப்படி நிறைவாக தருகிறான் என்று பார்த்தேன். வீட்டை விட்டு போகிற பொழுதே அல்லாஹ் உள்ளத்தை மாற்றி பறித்துக் கொண்டான் பார்த்தாயா என்று சொன்னார்கள். வீட்டை விட்டு வெளியே போகிற பொழுதே அல்லாஹ் பறித்துக் கொண்டான். அப்ப அல்லாஹ்விற்காக முத்தசத்திகீன்கள் யார் தான தர்மங்கள் செய்கிறார்களோ அவர்கள் இருக்கிற இடம் ஜன்னத்துன் நஈம். இரண்டாவது ஷாக்கிர், அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள் இருக்கிற இடம் ஜன்னத்துன் நஈம். அல்லாஹு அக்பர். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு நியமத்துக்களை நமக்கு செய்திருக்கிறார். ஆனால் என்றைக்காவது அல்லாஹ்விற்கு நாம் நன்றி செலுத்தி இருக்கிறோமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். வரலாற்றிலே ஒரு செய்தி, தவாப் செய்து கொண்டே இருக்கிற பொழுது ஒரு இறைநேசர், கலீலம்மா தஷ்குரூனி, யா அல்லாஹ் என்னை சேர்த்திடுவாயாக, வஜ்அல்னி மின் கலீலம்மா தஷ்குரூன், குறைவாக நன்றி செலுத்துகிறார்களே அவர்களில் என்னை சேர்த்திடுவாயாக. குறைவாக யார் நன்றி செலுத்துகிறார்களோ, ஏன்னா நிறைய பேர் நன்றி செலுத்துறதே இல்லை, பின்னால் பின்தொடர்ந்து 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 தின்னூனே மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவரை போய் பிடித்துக் கொண்டார்கள். அது என்ன கலீலம்மா தஷ்குரூனில் சேர்க்க சொல்லுகிறீர்களே, என்ன காரணம்? அவர்கள் சொன்னார்களாம், அந்த இறைநேசர் சொல்லுகிறார், என்னுடைய சகோதரன் உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே மிக நிறைவாக வாழ்ந்தார். அவர் மரண தருவாயில், நோயுற்று மரண தருவாயில் இருக்கிறார். அல்லாஹ்வினுடைய நியமத்துக்களை சொல்லி காட்டி, நீ கலிமா சொல், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்து என்று சொல்லுகிற பொழுது, நான் ஒரு காலமும் கலிமா சொல்ல மாட்டேன் என்று குஃப்ரிலே மௌத்தாகி விட்டார். கலிமாவை எடுத்து சொல்லுகிற பொழுது நான் சொல்ல மாட்டேன் கலீலம்மா தஷ்குரூன், எனக்கு என்ன அல்லாஹ் நியமத்தை செய்தான், நான் அவனுக்கு நன்றி செலுத்த ஒரு காலமும் அவனுக்கு நான் நன்றி செலுத்த மாட்டேன் என்று சொல்லி இறந்து போய்விட்டார். அந்த நிலை எனக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி நான் அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். ஒரு மனிதனுடைய இறுதியை பொறுத்து தான் அவனுடைய முடிவு எழுதப்படுகிறது. அதனால நன்றி செலுத்தக்கூடியவர்களின் கூட்டத்திலே என் முடிவு எழுதப்பட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்றார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மையும் அந்த கூட்டத்திலே சேர்த்தருள்வானாக. மூணாவது ஜன்னத்துன் நஈம்ல யார் இருப்பா? முஹ்சினுல் அக்லாக், குணங்களை யார் அழகுபடுத்தி உலகத்திலே வாழுகிறார்களோ அவர்கள் இருப்பார்கள். குணங்களை அழகுபடுத்தி வாழக்கூடியவர்கள் இருப்பார்கள். முஹ்சினுல் அக்லாக், நற்குணவாதிகள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சபை கூடி இருக்கிறது, நற்குணங்கள் பரிமாறப்படுகிறது. கல்யூபியிலே ஒரு அழகான வரலாறு. நம்முடைய காதுகளில் வருடங்களுக்கு ஒரு முறை அவ்வப்போது காட்சி தருகிற வரலாறு. ஆனா நாம இந்த ஹதீஸை படிச்சு நம்ம முஹ்சினுல் அக்லாக் நற்குணங்களை எத்தனை சம்பாதித்தோம் என்று இதுவரை தெரியவில்லை. அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபை கூடி அமர்ந்திருக்கிற பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இன்னி உஹிப்பு ஸலாத்தா, நான் ஒரு 3 குணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், 3 விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். சொல்லிவிட்டு சொல்லுவார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நறுமணம் எனக்கு நன்கு பிடிக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் மர்அத்து ஸாலிஹா, என்னுடைய மனைவியை எனக்கு நன்கு பிடிக்கும். குர்ரத்து ஐனி ஃபி ஸலா, என் கண்குளிர்ச்சியே தொழுகையில் தான் இருக்கிறது. தாகா நபி இடத்திலே படித்து தெரிய சஹாபாக்கள் பார்க்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்லி முடிச்ச உடனே, நாயகமே உங்களிடத்தில் இருந்து நான் பழகிய ஒரு 3 குணம் இருக்கிறது, அது எனக்கு நன்கு பிடிக்கும் நாயகமே. அன்னதுரு இலை, உங்களை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். வல் ஜுலூசு பைன யதை, நேரடியாக உங்களுக்கு முன்னால் அமர்ந்திருக்க வேண்டும். இன்ஃபாக்கும் அலி அலை, என்னுடைய பொருளாதாரம் முழுக்க உங்களுக்காகவே செலவழிக்க வேண்டும். இது எனக்கு நன்கு பிடிக்கும் நாயகமே. சொல்லி முடிப்பதற்குள்ளே உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு, எனக்கு 3 குணம் பிடிக்கும் நாயகமே. அம்ரும் பில் மஅரூஃபி வலவு கான சிர்ரா, நஹியுன் அனில் முன்கரி வலவு கான ஜஹரா, நன்மையை ஏவிக்கொண்டே இருப்பது எனக்கு பிடிக்கும், தீமையை தடுத்துக் கொண்டே இருப்பது எனக்கு பிடிக்கும். கவுலுல் ஹக்கி வலவு கான முர்ரா, உண்மை அது எவ்வளவு கசப்பாக இருந்தாலும் அதை சொல்வது எனக்கு பிடிக்கும். சொல்லி முடிக்கல உஸ்மான் ரலியல்லாஹு, எனக்கும் பிடிக்கும் நாயகமே. 3 அகலாக்குகள் எனக்கு பிடிக்கும். இத்ஆமு தஆம், ஏழைகளுக்கு உணவு கொடுத்துக் கொண்டே இருப்பது. இஃப்சாஉஸ் ஸலாம், தெரிந்தவர் தெரியாதவர் அத்தனை பேர்களுக்கும் சலாம் சொல்லுகிற குணம் எனக்கு நன்கு பிடிக்கும்.
ஸலாத்துல் லைலி வன்னாஸ் நியாம், மக்கள் எல்லாம் உறங்கும் போது தக்பீர் கட்டி அல்லாஹ்விற்கு தொழுது கொண்டே இருப்பது எனக்கு நன்கு பிடிக்கும் நாயகமே. சொல்லி முடிப்பதற்குள் அலி ரலியல்லாஹு தஆலா, நாயகமே எனக்கும் 3 பிடிக்கும் நாயகமே. இக்ராமுல் லைஃப், விருந்தாளிகளை சங்கைப்படுத்துவது. அஸ்ஸியாமு ஃபி ஸைஃப், கோடை காலத்திலே நோன்பு நோற்பது. அலி ரலியல்லாஹு பிடிச்ச குணம். லர்பா அனாக்கில் முஸ்ரிக்கீன பிஷைஃப், என்னுடைய வாளுக்கு வாள் முஸ்ரிக்கீன்களின் கழுத்தை சந்திப்பது எனக்கு நன்கு பிடிக்கும் நாயகமே. ஜிஹாத் எனக்கு நன்கு பிடிக்கும் நாயகமே. சொல்லி முடிக்கல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத் வந்து விட்டார்கள். நாயகமே எனக்கு 3 பிடிக்கும் நாயகமே, எனக்கு 3 பிடிக்கும் நாயகமே. தப்லீகுர் ரிசாலா, ரிசாலத்தை கொண்டு வந்து சேர்ப்பது, நபித்துவத்தை. அதாஉல் அமானா, அமானிதத்தை நிறைவேற்றுவது எனக்கு பிடிக்கும். ஹுப்புல் மசாக்கீன், ஏழைகளை பிரியப்படுவது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாயகமே. அல்லாஹ்வும் சொன்னான் நாயகமே, அல்லாஹ்வுக்கும் 3 பிடிக்குமா? லிசானுன் தாக்கிர், நன்றி செலுத்துகிற நாவு. கல்புன் ஷாக்கிர், கல்புன் ஷாக்கிர். லிசானுன் தாக்கிர், அல்லாஹ்வை துதிக்கிற நாவு. கல்புன் ஷாக்கிர், நன்றி செலுத்துகிற உள்ளம். பதனுன் அலல் பலாஇ சாபிர், பதனுன் அலல் பலாஇ சாபிர். கஷ்டம் வருகிற பொழுது பொறுமையாக இருக்கிற உடல் அல்லாஹ்வுக்கு பிடிக்குமாம். இந்த ஹதீஸ் வர இமாம் அபூ ஹனீஃபத்துல் கூஃபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், எனக்கு 3 விஷயம் பிடிக்குமா, எனக்கு 3 விஷயம் பிடிக்கும். தஹ்சீலுல் இல்மி ஃபீ தூலில் லயால், இரவு முழுவதும் கல்வியை தேடுவது. தருக்கு தரஃபுஇ வத்தஆல், நான் தான் பெரியவன் என்று மமதையை விட்டு விட்டு பணிவோடு நடப்பது. கல்புன் மின் ஹுப்பி துன்யா ஹால், உலக ஆசையை இந்த உள்ளத்திற்குள் வைத்துக் கொள்ளாமல் இருப்பது. இந்த 3ம் எனக்கு பிடிக்கும். நாயகத்திடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டவை. இரவு முழுவதும் கல்வியை தேடுகிறேன், என்னுடைய பெருமையை நான் வாழ்க்கையிலே விட்டுவிட்டேன். 3ஆவதாக, உள்ளத்திற்குள் நான் உலகத்தை வைத்துக் கொள்ளவில்லை. இது நாயகத்திடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டது. இந்த ஹதீஸ் கிடைக்க இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி தஆலா சொல்லுவார்கள், எனக்கும் 3 விஷயம் பிடிக்கும் என்கிறார்கள். பெருமானாரின் வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்டது என்ன தெரியுமா? முஜாவரத்து ரௌலத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானாரினுடைய ரௌலாவுக்கு பக்கத்திலேயே இருப்பது எனக்கு பிடிக்கும். அதனால தான் அவங்க கேட்டாங்க, யா அல்லாஹ் மௌத்தை எனக்கு இங்க கொடு, மௌத்தை இங்க கொடு. எல்லா பிரச்சனைகளுக்கும் சந்தேகம் வந்துச்சுன்னா மாலிக் ரஹ்மத்துல்லாஹ்வுக்கு ரசூலுல்லாஹ் கனவுல வந்து விளக்கம் சொல்லிடுவாங்க. அதே மாதிரி, நாயகமே நான் இங்க மௌத்தா போகணும் நாயகமே, இங்க மௌத்தா போகணும் நாயகமே, நீங்க என்ன சொல்றீங்க? பெருமானார் 5 விரல காட்டிட்டு பெருமானார் மறைந்து விடுகிறார்கள். இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹ் விளக்கம் கேட்கிறாங்க, 5ண்டா என்ன ஒண்ணுமே தெரியலையே. இன்னல்லாஹ இன்தகுல் இல்மு ஷாஆ. இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி தஆலா விளக்கம் அளிக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, சில விஷயங்கள் அல்லாஹ் தீர்மானிக்கிறார். பெருமானார் சொல்லிட்டாங்க, மௌத்தை தீர்மானிக்கிறது அல்லாஹ். அதனால நீங்க எங்க மௌத்தாவீங்கன்னு நான் சொல்ல முடியாது, அல்லாஹ் தான் தீர்மானிக்கணும் பெருமானார் சொல்லிவிட்டார்கள். கனவிலே தோன்றி நீண்ட வரலாறு சுருங்க சொல்லுகிறேன். முஜாவரத்து ரௌலத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரௌலாவை சுத்தி சுத்தி வர்றது எனக்கு பிடிக்கும். முலாசமத்து துர்பத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுடைய மண்ணோடு நான் சேர்ந்திருப்பது எனக்கு பிடிக்கும். அவர்கள் வாழ்ந்த காலத்தில் செருப்பு போட்டு நடக்கவே இல்லை. ரசூலின் மீது அவர்கள் கொண்ட காதலுக்கு இதுதான் அடையாளம். முலாசமத்து துர்பத்திஹி. 3வது, இஹ்திராமு அஹ்லி பைத்திஹி, உங்க குடும்பத்தை நேசிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாயகமே. ரசூலின் குடும்பத்தை நேசிப்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாயகமே. இந்த ஹதீஸ் அப்படியே இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ்வுக்கு வருகிறது. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் தன் குணத்தை சொல்லுகிறார்கள், எனக்கு 3 பிடிக்கும் நாயகமே. அஷ்ரத்துல் ஹல்கி பித்தலத்துஃப், மக்களிடத்திலே மென்மையாக பேசுவது எனக்கு நன்கு பிடிக்கும். தர்க்குமா யுஹ்தி இல தகல்லுஃப், அடுத்தவர்களுக்கு சிரமம் கொடுக்காமல் இருப்பது எனக்கு நன்கு பிடிக்கும். அத்தரீகு ஃபீ தரீகி தஸவ்வுஃப், அஸ்ஸுலூகு ஃபீ தரீகி தஸவ்வுஃப், சூஃபிகளின் வழியிலே நடப்பது எனக்கு நன்கு பிடிக்கும். ஆன்மீக பாட்டையில் நடப்பது எனக்கு நன்கு பிடிக்கும். இதே ஹதீஸ் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ்வின் கரத்தில் கிடைக்கிறது. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவார்கள்,
எனக்கு 3 விஷயம் பிடிக்கும். அத்தபர்ருக்கு பி அன்வாரிஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஹதீஸை கொண்டு பரக்கத்து பெறுவது எனக்கு நன்கு பிடிக்கும். அல் இக்பார் பி ஆசாரிஹி, ரசூலுடைய ஹதீஸை சமூகத்திற்கு சொல்லுவது எனக்கு நன்கு பிடிக்கும். இத்திபாஉ சுன்னத்திஹி வ தரீகத்திஹி, ரசூலுடைய நடையிலேயும் சுன்னத்திலேயும் பின்தொடர்ந்து நடப்பது, சுன்னத்துக்களை பின்பற்றி நடப்பது எனக்கு நன்கு பிடிக்கும். அப்ப ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொன்னது, அதிலிருந்து அவர்களுடைய குண அமைப்புகளை, அவர்களுடைய வாழ்க்கை அமைப்பை எப்படி உருவாக்கி இருக்கிறார்கள். அப்ப இந்த முஹ்சினுல் அக்லாக், குணங்கள் அழகுடையவர்கள் இருக்கிறார்களே, நம்முடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று செம்மைப்படுத்துகிறார்களே, இவர்கள் இருக்கிற இடம் ஜன்னத்துன் நஈம். 4வது கஃபுல் அதா அன் இபாதில்லாஹ், நஈம் என்ற சொர்க்கத்திலே பொறிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வினுடைய அடியார்களுக்கு யார் நோவினை தரவில்லையோ அவர்கள் இருக்கிற இடம் ஜன்னத்துன் நஈம். நாம் அடியார்களுக்கு நோவினை கொடுத்திருக்கிறோமா இல்லையா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அடியார்களுக்கு யார் நோவினை கொடுக்கவில்லையோ அவர்கள் இருக்கிற இடம் ஜன்னத்துன் நஈம். அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாறு நாமெல்லாம் தெரிஞ்ச வரலாறு, ஆனாலும் கூட கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டிய வரலாறு. தாயிஃப் நகரம், அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப் நகரத்திற்கு சென்று கல்லால் அடிக்கப்படுகிறது. அதனாலதான் அந்த அபு ஆசியா, இந்த கவிஞர், அவர் எழுதுகிற பொழுது அழகாக எழுதுவார். கற்களை பூக்களை கொண்டு பூஜை செய்வார்கள். ஆனால் தாயிஃப் நகரத்திலே அந்த பூவை கல்லை கொண்டு பூஜை செய்தார்கள் என்று எழுதுகிறார். நாயகம் மட்டும் இல்லை என்று சொன்னால் மலைகள் எல்லாம் வீட்டிலே சிலைகளாக இருக்கும். அந்த நாயகத்தை கல்லை கொண்டு அடிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் ரத்தம் சொட்டுகிறது. இங்கேதான் முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் லௌலாக லமா ஹலக்துல் அஃப்லாக், நீங்கள் இல்லை என்றால் இந்த உலகம் இல்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானாரை பார்த்து சொல்லுகிறான். நாயகமே, நீங்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை. ஹபீபுல்லாஹ், நான் அந்த நாயகத்தை நேசிக்கிறேன், காதலிக்கிறேன் என்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்றது வேற, நான் அந்த நாயகத்தை காதலிக்கிறேன் என்கிறான் அல்லாஹ். அது மட்டுமா, வல்லாஹு யாசிமுக மினன் நாஸ், மக்களிடத்தில் இருந்து உம்மை நாம் பாதுகாக்கிறோம், உம்மை பாதுகாக்கிற பொறுப்பை நாமே எடுத்துக் கொள்ளுகிறோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். தகப்பனுக்கு முன்னால் பிள்ளை அடிக்கப்படுகிற பொழுது, தகப்பனுக்கு முன்னால் பிள்ளையை அடிக்கிற பொழுது எந்த தகப்பனாவது தாங்கிக் கொண்டிருப்பாரா? எந்த தகப்பனாவது தாங்குவாரா? நாயகமே, உங்களை அடிக்கப்படுவதை பார்த்து என் மனம் கொந்தளிக்கிறது, என் மனம் கொந்தளிக்கிறது. இந்த மக்களை நசுக்கிக் கொன்று விடலாம் என்று எண்ண தூண்டுகிறது. ஆனால் அப்படி கஷ்டம் கொடுத்தால் உங்கள் மனம் தாங்காதே, அப்படி கஷ்டம் கொடுத்தால் உங்கள் மனம் தாங்காதே. அதனால் நான் பொறுமையாக இருக்கிறேன். அன்புக்குரியவர்களை யோசிக்க வேண்டும். நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பொறுமைக்கு இதைவிட உதாரணம் என்ன இருக்க முடியும்? எண்ணி பார்க்கிறோம். இந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அடியை வாங்கி கொண்டு வருகிற பொழுது ஒரு சின்ன பையன், உத்தாஸ், சின்ன பையன் ஓடி வந்து தட்டுல கொஞ்சம் பேரிச்சம்பளத்தை வச்சு கொண்டு வந்து தர்றாரு. அவர் அடிமை இல்லையா? மனதிலே கொஞ்சம் இரக்கம் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வாங்கி கொண்டு, தம்பி உன் பேர் என்னம்மா? உத்தாஸ். எந்த ஊரை சார்ந்தவர்? நைனுவா. நைனுவாவா? அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நைனுவாவா? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி உமக்கு தெரியுமா என்று அவர்களின் வரலாறை சொல்ல, உங்களுக்கு யூனுஸ் எல்லாம் தெரிகிறதா? இங்கே உட்கார்ந்து கொண்டு என்று அந்த சிறுவன் ஈமான் கொண்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள். ரப்பல் ஆலமீனே, என் பயணம் வீணாகவில்லை, எனக்கு ஒருவரை கொடுத்தாய் ரப்பே, என் பயணம் வீணாகவில்லை, என் முயற்சி வீணாகவில்லை. அத்தனை கஷ்டங்களையும் சம்பாதித்த தாங்கிக் கொண்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தாசை வைத்துக் கொண்டு சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் இவர்கள்
என்னுடைய மார்க்கத்தை இத்திபா செய்வார்கள், பின்பற்றுவார்கள். கஃபுல் அதா அன் இபாதில்லாஹ், அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். கஃபுல் அதா அன் இபாதில்லாஹ், யார் இபாதுகளுக்கு நோவினை கொடுக்கவில்லையோ அடியார்களுக்கு, அவர்கள் இருக்கிற இடம் ஜன்னத்துன் நஈம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8 சொர்க்கத்தை சொன்னார்கள். அதிலே 8லேயும் வாழுகிற தௌஃபீக்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தர வேண்டும். இன்றைக்கு உங்களிடத்திலே சொல்ல வந்த விஷயம், அன்பிற்குரியவர்களே, கொடுத்தும் குறையாத அதிசயம், கொடுத்தும் குறையாத அதிசயம் என்ற சில தகவல்களை உங்களிடத்திலே நான் பேசப் போகிறேன். பொருளாதாரத்தை மார்க்கம் சம்பாதிக்கலாமா வேண்டாமா? குர்ஆன் இடத்திலே கேட்டு பாருங்களேன். இப்ப காசு பணம் சம்பாதிக்கலாமா வேண்டாமான்னு குர்ஆன் இடத்திலே கேட்டால் ஒரு வசனத்திலே இப்படி பேசுவான் அல்லாஹ், வலா யகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா, உலக வாழ்க்கை உங்களை ஏமாத்தி விட வேண்டாம் என்கிறான் அல்லாஹ். சம்பாதிக்காதேன்னு சொல்ற மாதிரி இருக்கு. பெருமானார் பச்சையாவே இப்படி சொல்லிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அத்துன்யா கிலாப், அத்துன்யா ஜீஃபா தாலிபூஹா கிலாப், உலகம் என்பது பிணத்திற்கு சமம், அதை தேடக்கூடியவர்கள் நாய்கள். அப்ப உலகத்தையே தேடக்கூடாதா? இதுல பெருமானார் பசிரீன்கள் எழுதும்போது ரொம்ப அழகா எழுதுவாங்க. பெருமானார் இந்த பிணத்தை தான் நாய் சாப்பிடுது, காக்காயும் சாப்பிடுது. ஆனா பெருமானார் ஏன் நாயை சொன்னாங்க, காக்காவை சொல்லல என்றால், அங்கிருக்குரியவர்களே, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. நாய் ராத்திரியும் சாப்பிடும், பகலும் சாப்பிடும், எப்ப கிடைச்சாலும் சாப்பிடும். ஆனா காக்கா ராத்திரியிலே சாப்பாடு சாப்பிடாது, பகல்ல தான் சாப்பிடும், இல்லையா? சில பேர்கள் இருக்கிறார்கள், உலகம் 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 என்றே சதாவும் உலகம். இவர்களை குறித்து பெருமானார் பேசுகிறார்கள். இந்த நாய் இருக்கிற எலும்பெல்லாம் சேர்த்து சாப்பிடும், அடுத்து தள்ளும், ஆனால் ஆறாம் எதுவுமே தெரியாது. காக்கா அப்படி இல்லை, சதையை மட்டும்தான் சாப்பிடும். அதனால காக்காவை சொல்லல. அது மட்டும் இல்லாம அது சாப்பிடுவதாக இருந்தால் கூடித்தான் சாப்பிடும். ஆனா இந்த நாய் ஒண்ணு கூட பக்கத்துல விடாது, ஒண்ணு கூட விடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் என்றால் ஒவ்வொன்றிலேயும் ஆயிரம் ஆயிரம் அர்த்தம். அப்ப இதெல்லாம் பார்த்தா உலகம் தேட, உலகம் கூடாது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஆனால் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹு அக்பர், இதா குலியத்திஸ் ஸலாத்து ஃபன்தஸிரு வப்தகு மின் ஃபضலில்லாஹ். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், தொழுகை முடிந்து விட்டால் அல்லாஹ்வினுடைய பொருளாதாரம் அருளாதாரத்தை தேடுங்கள், சும்மா உட்காராதேங்கறான் அல்லாஹ். இன்னொரு பக்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை ஹதீஸ்கள், சஹாபாக்கள், ஏழை சஹாபாக்கள் பெருமானார் இடத்திலே வந்து முறையிடுகிறார்கள், நாயகமே, பணக்கார சகாபாக்கள் தர்மம் செய்யறாங்க, எங்களை மாதிரி தொழுகிறாங்க, வணங்குறாங்க, எல்லாம் செய்யறாங்க, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தர்மம் செஞ்சு நன்மையை கூட்டிடுறாங்களே, அப்ப அவங்களோடு நாங்க ஈக்குவலா இருக்கிறதுக்கு என்ன செய்ய? பெருமானார் தஸ்பீகை ஃபாத்திமா சொல்லி கொடுத்தாங்க. 33 தடவை சுப்ஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 33 தடவை அல்லாஹு அக்பர், ஒரு தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக்கங்க. உங்க ரகசியமா உட்கார்ந்து இப்படியே தஸ்பீகை வச்சு உருட்டிக்கிட்டு இருக்காங்க, ரகசியமா கையை வச்சு ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. இத பணக்கார சகாபாக்கள் பார்த்து, என்ன முணுமுணுத்துக்கிட்டே இருக்கிறீங்களே என்னன்னு கேட்க ஒரு சகாபி சொல்லிட்டேன். உன்னை பணக்கார சகாபாக்களும் உட்கார்ந்து ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. உன்னை இந்த ஏழைகள்லாம் ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொன்னாங்க, நாயகமே, நாங்க சொல்ற மாதிரி அவங்களும் சொல்லிட்டாங்களே, இப்ப நாங்க என்ன செய்யறது? அலிக்கு ஃபதுலுல்லாஹ், இது அல்லாஹ்வின் அருள். பொருள் என்பது அல்லாஹ்வின் அருள், பரக்கத். இந்த பரக்கத்துக்கு அர்த்தம் சொல்றதா இருந்தா, நம்ம பாஷையில பேசுறதா இருந்தா, ஒரு பையன் வாப்பாட்ட கேட்டாராம், பரக்கத்துனா வாப்பாட்ட கேட்டாராம், காசுன்னா என்ன வாப்பா, பணம்னா என்னன்னு. ஒரு பையன், பணம்னா என்ன வாப்பா? அந்த வாப்பா கொஞ்சம் உஷாரான வாப்பா. அவர் சொன்னார், வாப்பா பணம்னா அது என்ன செய்யுங்கிறத நான் காட்டுறேன் வா அப்படின்னு கூட்டு வந்து ஒரு 50 ரூபா கட்டு 5000 ரூபா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹோட்டல்ல கொடுத்துட்டு பக்கத்துல உட்கார வச்சுட்டாரு. பார்த்துட்டு இருப்பா, இந்த பணம் என்ன செய்யுதுன்னு, இந்த பணத்தை வச்சுக்கோ, சாயந்தரம் வந்து வாங்கிக்கிறேன்னு ஹோட்டல்ல கொடுக்க, சரின்னு அவர் வாங்கிட்டு 5000 ரூபா தானே, அப்படி ஒரு ரொட்டேஷன் பண்ணி சாயந்தரம் கொடுத்துடலான்னு இவரு ஹோட்டல் கடைக்காரரு மல்லிகை கடைக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுக்க வேண்டி இருந்துச்சு. அதுக்கு அப்படியே அங்க கொடுத்துட்டாரு. இந்த மல்லிகை கடைக்காரரு இலக்கடைக்கு தன்னுடைய மகனுக்கு கல்யாணம், இலை வாங்கினதுல 5000 ரூபாய் கொடுக்க வேண்டி இருந்துச்சு, அவர் அங்க தூக்கி கொடுத்துட்டாரு. இந்த இலக்கடைக்காரரு ஒருத்தட்ட கோட்டு வாங்கியிருந்தார் டைலர்ட்ட, அவர்கிட்ட தூக்கி 5000 ரூபாய் கொடுத்துட்டாரு.
5000 ரூபாய் அப்படியே போகுது. அந்த டைலரு இந்த கடையில சாப்பிட்டு 5000 ரூபாய் கடையை வச்சிருக்கான். அந்த 5000 ரூபாய் இங்க வந்துருச்சு. சாயந்தரம் வரும்போது அதே 5000 ரூபாய். அப்பதான் தகப்பனார் சொன்னார், தம்பி பார்த்தாயா 5000 இருக்கிறது, 20000 வேலையை பார்த்து விட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறது. அது 5 தான், ஆனா 20000 வேலையை பார்த்து விட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறது. பொருளாதாரம் குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத்தை விட பொருளாதாரத்தை ஒருபடி மேலுயர்த்தித்தான் பெருமானார் பேசி இருக்கிறார்கள். வரலாறுகள் சொல்கிறாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, நாயகமே அஃதல் எது என்று கேட்கிறார்கள். ஐயு கஸ்பின் அஃதல், சம்பாத்தியத்திலேயே எந்த சம்பாத்தியம் சிறந்தது? அமலு ரஜுலி பியதிஹி, ஒரு மனிதன் தன் கையால் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் இருக்கிறதே, சம்பாத்தியத்தில் உழைச்சி சம்பாதிக்கிறதா சம்பாத்தியத்தில் சிறந்தது. உமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உழைப்பை சொன்னார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தின் வரலாற்றை நினைவுபடுத்துகிறார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அரசராக இருக்கிறார்கள். இரவு ரோந்து பணி வருகிறார்கள். மாறுவேடத்திலே ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்கிறார்கள். அவங்களும் மாறுவேடத்தில் வந்திருக்கிறாங்க. தாவூதின் ஆட்சி எப்படி இருக்கிறது? ஜிப்ராயில் சொன்னாங்க, எல்லாம் நல்லா இருக்குது, ஆனா அவர் அரசாங்க காசுல சாப்பிட்டு இருக்கிறார். இது ஒரு அரசருக்கு நல்ல வேலை இல்லை, அரசாங்க காசிலே சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் 40 நாள் அழுதார்களாம். 40 நாள் அழுதார்களாம், வரலாறு பேசுகிறது. அவர்கள் அழுத அழுகையில் புல் முளைத்தது என்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு பிறகுதான் இரும்பை உருக்கும் ஆற்றலை கற்றுக் கொடுத்தான். இரும்பை உருக்குகிற ஆற்றலை தாவூத் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லம்னாஹு சுன்அத்தல் லபூஸ், இரும்பை உருக்கும் ஆற்றலை கற்றுக் கொடுத்தோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உழைத்து சம்பாதிக்கிற சம்பாத்தியம் உயர்வான சம்பாத்தியம். இன்னொரு ஹதீஸிலே இப்படியே சொல்லுவார்கள், இன்ன மின துனூபி துனூபா லா யுகஃபிருஹா இல்லல் ஹம்மு ஃபீ தலபில் மஈஷா. சில பாவங்கள் இருக்கிறது, அந்த பாவங்கள் சம்பாதிக்க கிளம்புகிற பொழுதுதான் மன்னிக்கப்படுகிறது. சம்பாதிக்கிறதுக்கு ஒருத்தர் புறப்பட்டாருன்னு சொன்ன, ஆபீஸுக்கு கிளம்பிட்டாரு, வேலைக்கு கிளம்பிட்டாருன்னா சில பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தலப துன்யா ஹலாலா, ஒருவர் ஹலாலான முறையிலே யார் துன்யாவை தேடுகிறாரோ, வ தஅஃபுஃபன் அனில் மஸ்அலா, யாரிடத்திலும் கேட்டுவிடக் கூடாது என்று யார் தேடுகிறார்களோ, வ ஸஅயன் அலா இயாலிஹி, தன்னுடைய குடும்பத்திற்கு உதவ வேண்டும் என்று யார் சம்பாதிக்கிறார்களோ, என் குடும்பத்தை காப்பாற்றணும் என்பதற்காக யார் புறப்படுகிறார்களோ, கமர், அவருடைய முகம் நாளை மறுமையிலே சந்திர பிரகாசத்தை கொடுக்கும் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபினா லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மகனை பார்த்து சொல்லுவாங்க, மகனே காசு பணத்தை தேடாம உற்றாத மகனே, ரிக்கத்துன் ஃபீ தீனிக் வ தஹாபு முருவத்திக், மகனே பொருளாதாரத்தை தேடு, அப்பொழுதுதான் உன்னுடைய அறிவும் வளர்ச்சி வரும், உன்னுடைய கண்ணியமும் கூடும், உன்னுடைய மார்க்கத்தின் வலுவும் கிடைக்கும். உன்னிடத்தில் பொருள் இல்லை என்றால் ரிக்கத்துத்தீன், தீனை குறைவாக நினைத்து விடுவார்கள் மகனே, அதனால் நீ நிறைவாக இருந்த தீனை கொடு மகனே என்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன் மகனுக்கு சொல்கிறார்கள். பொருளாதாரத்தை தேடச் சொல்கிறார்கள். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா, அல்லாஹு அக்பர், இரண்டாவது கலீஃபா உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிற பொழுது எவ்வளவு அழகாக சொல்கிறார்கள் தெரியுமா? நான் என் குடும்பத்திற்கு உழைத்துக் கொண்டிருக்கிற பொழுது எனக்கு மரணம் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். கடவீதியில போய் என் குடும்பத்திற்காக வேண்டி நான் வியாபாரம் செய்கிற பொழுது மரணம் வர வேண்டும். பள்ளிவாசல்ல உட்கார்ந்து திக்ர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க சில பேர், ஒரே ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு சஹாபியை கூப்பிட்டு அவங்க மேல கல்லை விட்டு எறினாங்க. போய் கூப்பிடல, கல்லை விட்டு எறினாங்க. அவர் சின்ன கல்லை விட்டு அடிச்சு அவங்க திரும்பி பார்த்தோன்னு வெளியே வாங்க என்று சொல்லி வெளியே வர சொல்லி, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க இந்த நேரத்துல? போய் வியாபாரம் செய்யற நேரத்துல மற்ற நேரத்துல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? நாங்க இங்க உட்கார்ந்து திக்ர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். முரளியல்லாவுக்கு கோபம் வந்துருச்சு. இன்ன சமா அல்லா தம்திரு தஹபன் வலா ஃபில்லா, வானம் தங்கத்தையும் வெள்ளியையும் மழையாக பெய்யாது, நீதான் போய் தேடியாக வேண்டும். ஐங்கால தொழுகை முடிந்து விட்டால் பறந்து விடு. பொருளாதாரத்தை ஃபம்சுஃபி மனாகிபிஹா, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார், சந்து வந்தெல்லாம் அலைந்து திரிந்து பொருளாதாரத்தை தேடு என்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். ஆனால் ஒன்று, இந்த தேடிய பொருளாதாரத்திற்கு சம்பாதிப்பதற்கு எப்படி வழிகள் இருக்கிறதோ அதை போன்று செலவழிப்பதற்கும் மார்க்கம் வழிவகை வகுத்திருக்கிறது. இப்படித்தான் சம்பாதிக்கணும், இப்படித்தான் செலவழிக்கணும். இந்த உலகமே இறுதி ஸ்டேஷன் அல்ல. உலகமே சம்பாத்தியமே இறுதி ஸ்டேஷன் அல்ல.
காசுதான் நோக்கம் என்பதல்ல. மார்க்கம் சொல்லுகிறது சம்பாதிக்கிற பொழுது சில வேலைகளை செய்யக்கூடாது. இஹ்திகார், பதுக்குதல், வட்டி, லஞ்சம், கலப்படம், இது எல்லாம் கூடாது என்று சொல்லுகிற மார்க்கம். முறையாக சம்பாதிக்க சொன்ன மார்க்கம் செலவுகளிலேயும் முறைப்படுத்துகிறது. அன்புக்குரியவர்களே, எண்ணி பார்க்க வேண்டும். நீ எப்படி செலவழிக்கணும் நல்ல சம்பாதிக்க சொல்லுகிற இந்த மார்க்கம், பொருளாதாரத்தை தேட சொல்லுகிற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பொருளாதாரத்தால் எவ்வளவு பயன்களை அளிக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். ஆனால் அவ்வளவு பயன்களை நாம் அளித்திருக்கிறோமா? ஒன்று தனக்கு செலவழிக்க வேண்டும், இன்னொன்று பிறருக்கு. இந்த பிறருக்கு செலவழிப்பதிலே ஜக்காத்தாக, சதக்காவாக, லியாஃபத்தாக, முருவத்தாக, ஹிபத்தாக, தன்னுடைய கடனாக, தன்னுடைய ரியாயத்துல் அர்ல் என்று சொல்லுவார்கள், தன்னுடைய மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக, சமூக கடமை கட்டமைப்புக்காக என்று நிறைய கடமைகளை மார்க்கம் வகுத்திருக்கிறது. நிறைய கடமைகள் ஒவ்வொன்றாக நாம் பார்க்கலாம். முதல்ல பொருளாதாரம் தேவை அப்படின்னா தனக்கு வேண்டும். ஒரு ஆடை அணிய வேண்டும், காசு இல்லாம ஆடை கிடைக்குமா? அதுலயும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை பிரியப்படுகிறான் என்றால், எவ்வளவு அவர் சம்பாதிக்கிறார்களோ அந்த அளவிற்கு ஆடையில் தன்னுடைய நியமத்தை காட்டுவது அல்லாஹ்விற்கு பிடிக்கும். அம்மா பி நியமத்தி ரப்பிக்க ஃபஹதீஸ். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா ஒருத்தர்ட்ட போய் 1000 திர்ஹம் கொடுத்தாங்களாம். அவர் நானே பணக்காரன், நான் எனக்கே கொடுக்கணும், பணக்காரன் அது மாதிரி ட்ரெஸ் போட்டு வா, நீ பிச்சைக்காரன் மாதிரி வந்து 1000 தான் நான் தருவேன். அன்புக்குரியவர்களே, அப்ப நியமத்துக்களை பயன்படுத்த வேண்டும் என்பதையும் மார்க்கம் சொல்கிறது. ஆடை தேவை. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி ரொம்ப டிப்டாப்பா ஆடை அணிஞ்சிட்டு இருப்பாங்க. அந்த காலத்தில் இருந்த ஒரு காஃபிர், ஒரு இஸ்லாத்தை தழுவாதவன் கோமணத்தை கட்டிட்டு இருக்கிறான். அவன் சொல்றான் அவங்கள பார்த்து, எனக்கு ஒரு ஹதீஸ் தப்பா இருக்க மாதிரி தெரியுதுன்னா. அவனும் ஹதீஸை தெரிந்திருந்தான். என்ன ஹதீஸ்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அத்துன்யா சிஜ்னுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர். துன்யா என்பது முஃமின்களுக்கு சிறைச்சாலை, காஃபிர்களுக்கு சொர்க்கம். ஆனா நீங்க தானே சொர்க்க வாழ்க்கை வாழ்றீங்க, டிப்டாப்பா இருக்கிறீங்க, நான் கோமணத்தை கட்டிட்டு தானே இருக்கிறேன், நான் சிறைவாசியை கொண்டு இருக்கிறேன், நான் காஃபிர். ஆனா உங்க நபி என்ன சொன்னாங்க? முஃமினுக்கு சிறைச்சாலை, காஃபிருக்கு இது சொர்க்கம் என்றார்கள். ஆனா இங்க நேர் மாற்றமா இருக்கிறேன். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, எனக்கு இறைவன் மறுமையில் கொடுக்கிற நியமத்தை கவனித்து இந்த ஆடை ஒன்றுமே இல்லை, இது சிறையின் ஆடை தான். மறுமையை கவனிச்சு, உனக்கு மறுமையை கவனிச்சு இந்த கோமணமே பெரிய நியமத்து இல்லையா? இதே நாளைக்கு இல்லாம போயிடும், இதே உனக்கு பெரிய நியமத்து என்பதை உணர்ந்து கொள். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். அப்ப பொருளாதாரம் என்பது தனி மனிதனுக்கு, லிபாசுக்கு பொருளாதாரம் தேவை, ஆடைக்கு தேவைப்படுகிறது, ஹஜ் செய்வதற்கு தேவைப்படுகிறது, ஒரு தனி மனிதன் ஜிஹாதுக்கு தேவைப்படுகிறது. இதற்கெல்லாம் பொருளாதாரம் தனி மனிதனுக்கு தேவை. அடுத்து சமூகத்திற்கு இவன் சம்பாதிக்கிற பொருளாதாரம் ஜகாத்தாக, இது கடமை. பாக்கி இருக்கிறதெல்லாம் சுன்னத்து, முஸ்தஹப், அதையும் பற்றி பேசலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஜகாத்தினுடைய விஷயத்திலே அல்லாஹு அக்பர், இந்த சமூகத்தின் மீது அவன் இறக்கப்பட்டதை போன்று உலகத்தில் யாரும் இறக்கப்பட்டிருக்க முடியாது. பொருளாதாரம் என்பது யார் கொடுத்தது? அல்லாஹ் கேட்கிறான் குர்ஆன்ல, பொருளாதாரம் யார் கொடுத்தது? மிம்மா துன்ஃபிகுன், அல்லாஹ் சொல்லுகிற பொழுது நாம் கொடுத்ததிலிருந்து நீங்கள் செலவழிக்க வேண்டும் என்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். யுகீமுன ஸலாத்த வ யுஅத்தூன ஸகாத்த வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகுன், நாம கொடுத்ததுங்கிறான். மீன் பிடிக்கிறதுக்கு வலைய தூக்கிட்டு தான் நம்மால் போறான். அந்த மீனை கொடுத்தது யாரு? ஒண்ணுமில்ல பாக்கெட்ல, வரும்போது ஆயிரக்கணக்கில் தூக்கி திணிச்சிட்டு வர்றாரு. யார் கொடுத்தது? கடையை நீங்கள் திறந்து வைத்திருக்கிறீர்கள், வாடிக்கையாளர்களை யார் அனுப்புவது? வாடிக்கையாளர்களை இந்த கடைக்கு போ, இந்த கடையில நல்லா இருக்கும், இதை வாங்கி என்று ஒவ்வொரு கடைக்கும் அனுப்புகிற வேலையை நான் பார்க்கிறேன். இதுல என்ன வேடிக்கைன்னா, பொதுவாகவே அல்லாஹ்வுக்கு ஒரு பழக்கம் ரொம்ப பிடிக்கும்.
இந்த நடைமுறையிலும் நாம் பார்க்கலாம். நாம சம்பாரிச்சு போய் வீட்டுல கொண்டு போய் கொடுப்போம். நம்ம பேரன் கையில கொடுக்கும் போது ஒரு கேக்க கொடுத்த உடனே கொடுத்ததுக்கு பின்னாடி இந்த தாத்தா சும்மா இருக்க மாட்டாரு. டேய் எனக்கு கொஞ்சம் குர்றா, எனக்கு கொஞ்சம் குர்றா, அவன் அப்படி கிள்ளி கொடுப்பான். அந்த கேக்குல இருந்து அந்த பிஞ்சு கையில கிள்ளி கொடுப்பான். அதுல ஏற்படுற ஆனந்தம் அந்த தாத்தாவுக்கு. அல்லாஹு அக்பர். இதை போன்றுதான் கொடுத்ததெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அள்ளி கொடுத்த அல்லாஹ், அள்ளி கொடுத்த அல்லாஹ் எனக்காக கொஞ்சம் கிள்ளி கொடுங்கிறான். எனக்காக கொஞ்சம் கிள்ளி கொடுங்கிறான். நான் 100 கொடுத்திருக்கேப்பா, 100 கேட்கலப்பா உன்ட்ட, 100ல 2 கேட்கிறப்பா உன்ட்ட, பிச்சு கொடுப்பா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான். கொடுத்துட்டா அல்லாஹ் அடைகிற ஆனந்தம் அல்லாஹு அக்பர். அலாதியான அலாதியான. எப்படி அள்ளி கொடுத்தார்கள் தெரியுமா அன்புக்குரியவர்களே? சஹாபாக்களுடைய வரலாறுகள், தாபிஈன்களுடைய வரலாறுகளை தொட்டு பார்க்க வேண்டும். அதுலயும் தேன் எப்படி பயன் தருகிறதோ அதை போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மலர்ல இருந்து மதுரத்தை உறிஞ்சிட்டு வந்து அது உள்ள ரொட்டேஷன் பண்ணாம கொடுக்குமா? அப்படியே கொடுக்காது. உள்ள ஒரு வேலையை பார்த்து அதுக்கு பிறகு தேனா கொடுக்குது. இதே மாதிரி நான் கொடுத்த பொருளாதாரத்தை 1 வருஷம் ரொட்டேஷன் பண்ணி அதுல இருந்து நீ வெளியாக்குனேன்னு சொன்னா அது சமூகத்திற்கு தேனாக இருந்து பயன் தரும். அன்புக்குரியவர்களே, ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு அழகாக, நான் கொடுத்த முழு பொருளாக இருந்தால் கன்சு, திடீர்னு ஒருத்தர் தோன்றாரு, கன்சு வந்துருச்சு, பொக்கிஷம், அதுல 5ல 1 கொடுக்கணும். புதையல் கிடைச்சிருக்கு, புதையல்ல 40ல 1 இல்ல, 2% அல்ல, 20% கொடுக்கணும். கன்சாக இருந்தால் 5ல 1. விவசாய நிலம், வானம் பார்த்த பூமி, வானம் பார்த்த பூமியில 10ல 1 கொடுக்க வேண்டும். மோட்டர்லாம் இவர் செட் பண்றாரு, கிணறு தோன்றாரு, இதுல இருந்து விவசாயம் வருது, 20 மூட்டை வருது என்றால் இவர் முயற்சி அதிகமாக இருக்கிற காரணத்தினால் 20ல் 1 கொடுக்க வேண்டும். முழுக்க முழுக்க இவருடைய முயற்சியாகவே இருக்கிறது. 40ல 1 கொடுத்தா போதும். முழுக்க முழுக்க இவரின் முயற்சி. இவர் கடை வச்சாரு, இவரு பொருளாதாரத்தை போட்டாரு. அன்புக்குரியவர்களே, 40ல் 1 கொடுக்க வேண்டும். அதான் 2%. இப்படி கொடுத்துட்டா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? குர்ஆனிலே யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத். நீங்க ஜகாத்தை கொடுத்துட்டா அந்த கடையை வளர்க்கிற பொறுப்பை, வியாபாரத்தை வளர்க்கிற பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். நான் ஏத்துக்கிறேன்ப்பா, எனக்கு நீ கொடுக்கிற பொழுது உன்னுடைய வியாபாரத்தை நான் ஏற்க மாட்டேனா? நான் ஏற்கிறேன் என்கிறான் அல்லாஹ். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்துல சஹாபாக்கள் எப்படி கொடுத்தார்கள் தெரியுமா? பெருமானாரினுடைய காலத்துல எல்லாம் வசூல், ஜகாத்தை வசூல் பண்ணி கொடுத்துருவாங்க. வசூல் முறை இருந்தது, கூட்டு ஜகாத் என்ற முறை இருந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலும் இப்படித்தான் இருந்தது. இப்ப ரசூலுடைய காலத்துல வசூல் பண்ணும் போது உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நீங்க வசூல் பண்ணிட்டு வந்துருங்க. அப்படியே போற வழியில அப்பாஸ் ரலியல்லாஹு வீடு இருக்கு, அங்கேயே வசூல் பண்ணிட்டு வந்துருங்கன்றாங்க. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, எனக்கு அப்பாஸ் ரலியல்லாஹுக்கு ஆகாது, அங்க மட்டும் கேட்க மாட்டேன், இல்ல கேட்டுவாங்க. நேரா போனாங்க, அப்பாஸ் ரலியல்லாஹு போறாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அந்த ஜகாத் ரசூலுல்லாஹ் கேட்டு விட்டாங்க, கொடுக்க முடியாதுன்னு போய் சொல்லி விட்டாங்க. உமர் ரலியல்லாஹுக்கு கடுமையான கோபம். ரசூலுல்லாஹ் வந்து நாயகமே நாமே சொன்னனா இல்லையா? அவர்கிட்ட போக மாட்டேன்னு சொன்னல, நீங்க தானே போக சொன்னீங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சென்ற வருடமே இந்த வருடத்திற்கான ஜகாத்தை இவர் கொடுத்து விட்டார். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா இந்த வருஷத்துல அடுத்த வருஷத்துக்கு உண்டான ஜகாத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். சஹாபாக்களுடைய வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். ஜகாத்துல எவ்வளவு தூரம் ஆர்வப்பட்டார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், நாங்கள் ஒரு ஜனாசாவை 8 இடத்திலே மாற்றி மாற்றி அடக்கினோம். 8 இடத்திலே மாற்றி மாற்றி அடக்கினோம். சஹீஹான ஹதீஸ். ஒவ்வொரு இடத்திலும் அடக்குகிற பொழுது அவரை சுற்றி பாம்பு அவரை இறுக்கி கொண்டிருந்தது. அதை விளக்கி மீண்டும் அடக்கினோம், மீண்டும் அதே பாம்பு சுருண்டு இருக்கிறது. கடைசியில் அவரை பற்றி விசாரிக்கிற பொழுது சொன்னார்கள், அவர் ஜகாத்தை கொடுப்பது மட்டுமல்ல, கொடுக்காமல் இருந்ததோடு ஜகாத்தை தடுப்பவராகவும் இருந்தார். மானிஉல் ஜகாத், தானும் கொடுக்கல, யார் கொடுக்கிறார்களோ அவர்களை தடுப்பவராக இருந்தார்.
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சஹாபாக்களின் மூலமாக நிறைய செய்திகளை இந்த சமூகத்திற்கு கொடுக்கிறார். சலவா அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சு அவ்வளவு வளர்ச்சி அல்லாஹு அக்பர். கடைசியில அதன் மீது அவர்கள் நம்பிக்கை கொண்டார்கள். கடைசியில தௌபா செய்து அவர்கள் மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்தை பெற்றிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். பெருமானா எனக்கு வேண்டாம் என்று சொன்னது அவர்களிடத்தில் மட்டும்தானே. இதை விட பெரிய கை சேத உலகத்தில் என்ன இருக்கிறது என்று தானே அழுதார்கள். ஸஅலபா ரலியல்லாஹு தஆலா காரூன் இன்றைக்கும் அவன் பொருள் சென்று கொண்டிருக்கிறதே, அதற்கு என்ன காரணம்? அல்லாஹ் கொடுத்தது. அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தான் சொல்றான், நான் கொடுத்ததை போய் கேளுங்க. போய் கேட்ட உடனே அல்லாஹ் கொடுத்ததா? இது எல்லாமே என்னுடைய கல்வியால், என்னுடைய ஆற்றலால், என்னுடைய திறமையால் நான் சம்பாதித்தது. போயிட்டே இருந்தான். இன்று வரை போய்கொண்டே இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த ஜகாத் என்பது அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்திலிருந்து கொடுத்தே தீர வேண்டும். உங்களுக்கு 2 வரலாறுகளை, தமிழ்நாட்டின் வரலாறுகளை நான் நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். ஒன்று, சென்னையில் இருக்கிற சித்திக் சராய். இது யாரும் தெரியாதவங்க இருக்க முடியாது, பழைய ஆட்கள். ஏன்னா மெட்ராஸுக்கு வந்த உடனே அங்கதான் போய் தங்குவாங்க. இந்த சித்திக் சராய் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பில்டிங். ரொம்ப சீப்பான முறையில் தங்கக்கூடிய இடம். பெரிய கப்பல் வியாபாரி, தோல் வியாபாரி, தோல் கப்பல்ல அனுப்பி தோல் வியாபாரம். ஒரு நாள் செய்தி வருகிறது, உங்களுடைய தோலெல்லாம் கப்பலிலே செல்லுகிற பொழுது கப்பல் கவிழ்ந்து தோல் முடிந்து போனது. உடனே அந்த சித்திக் சராயினுடைய ஓனர் இருக்கிறார்களே, முதலாளி, நேரா கணக்கு பிள்ளையை கூப்பிட்டு சொன்ன வார்த்தை, இந்த வருஷ ஜக்காத் எல்லாம் சரியாக கொடுத்து விட்டீரா என்றுதான் கேட்டார். இப்ப மார்க்கத்தில் எவ்வளவு பிடிப்பு! அவர் வந்து கணக்கை பார்த்துட்டு சொன்னாரு, ஒரு பிரச்சனையும் இல்லை, சரியாக நான் கொடுத்து விட்டேன். அப்படியானால் என் கப்பல் கவிர வாய்ப்பே இல்லை, சென்று விடுங்கள், கவலையே படல. அவர் வாட்டுக்கு தொழுகைக்கு போனாரு, தொழுதுட்டு இருந்தாரு, நார்மலாக இருந்தாரு. அதற்கு பிறகு செய்தி வருகிறது, உங்கள் கப்பல் அல்ல, வேறு கப்பல். அன்புக்குரியவர்களே, கவலைப்பட தேவையே இல்லை. இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற கடை ஒன்று, KNS, இந்த கைது கடை. இந்த கீரனூர்காரர்கள் பெரும்பாலும் பல பகுதிகளில் கைத்து கடை வச்சிருப்பாங்க. பழவட்டிக்காரங்க ஜவுளி கடை வச்சிருக்கிற மாதிரி அவங்க கைத்து கடை வச்சிருப்பாங்க. இப்படி கைத்து கடை வைத்து கொல்லத்திலே அமோகமான வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது. ஊரெல்லாம் தீப்பிடித்து, கொல்லத்திலே எல்லா கைத்து கடையும் தீப்பிடிச்சு எரியுது. இவர்களிடத்திலே வந்து சொல்கிறார்கள், உங்க கடை வீட்டில் இருக்கிறாரு, உங்க கடை தீப்பிடிச்சு எரிகிறது என்கிற பொழுது அவர் சிரித்துக் கொண்டே சொன்னார், கண்டிப்பாக சத்தியமாக என் கடையில் தீ தொடுவதற்கு அனுமதி இல்லை. காரணம், 1 ரூபாய் ஜக்காத்து கூட என்னிடத்தில் பாக்கி இல்லை, பாக்கி இல்லை. அதே மாதிரி முன்னாடி கடை வரைக்கும் அது எரிந்திருந்தது, இவர் கடையை நெருப்பு தொடவே இல்லையே. இன்றைக்கும் நேரடியாக ஜகாத்தினுடைய மகிமையை பற்றி, கொடுத்த பெருமையை பற்றி துணிச்சலோடு சொல்லுகிற இஸ்லாமிய சமூகத்தின் இளைஞர்கள், சமூகத்தை சார்ந்தவர்கள் வாழத்தான் செய்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்தும் குறையாத செல்வம். ஜகாத்தை மட்டும் கொடுத்துட்டா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறையே செய்வதில்லை. அதனால பொருளாதாரத்தை தேடச் சொல்லுகிறான் அல்லாஹ். அதுல ஜகாத்தை கொடுக்க வேண்டும், தர்மங்களை செய்ய வேண்டும், அன்பளிப்புகளை செய்ய வேண்டும், லியாஃபத்துகளை செய்ய வேண்டும். ஏன்? பிறருக்காக வேண்டி சத்திரங்கள் அமைப்பது, சாவடிகள் அமைப்பது, பள்ளிகள் அமைப்பது, இது எல்லாம் நன்மையை தேடித் தரும். அதனால் பொருளாதாரத்தை தேடுங்கள், நன்மையை பெருக்குங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். அந்த வழியிலே வாழ்ந்து சிறக்க வல்லோன் அல்லாஹ் வாய்ப்புகள் நல்குவானாக. வாஹுரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.